இப்போ இறந்தவங்களுக்காக வேண்டி ஈசா நன்மைகளை சேர்க்கக்கூடிய ஈசா சவாபு குரான் ஹதீஸனுடைய அடிப்படையில் இமாம்கள் செஞ்சுருக்கிறாங்க அப்படின்றத தெளிவான ஆதாரத்தோடு சொன்னீங்க சார். ஆனால் இப்போ இப்போ இறந்தவங்களுக்காக வேண்டி துவாக்கள் ஓதும்போது அந்த இடத்துல பார்த்திங்கன்னா யார் இறந்தாரோ அவங்களுக்கு பிடித்தமான உணவு பதார்த்தங்கள் இருக்குல்ல, ஃபிர்னி இருக்கும், ஹல்வா இருக்கும், இந்த மாதிரியான உணவு பதார்த்தங்களை வச்சு துவா ஓதுகிற சில பழக்கங்கள் இருக்குது. இன்னும் கூடுதலாக ஒரு சில இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா இப்போ அவர் பீடி குடிக்கிறார் அப்படின்னா, சுருட்டு குடிக்கிறாருன்னா அது அவருக்கு பிடிக்குது அப்படிங்கிறதுக்காக வேண்டி அதெல்லாம் வச்சு ஃபாத்தியாக்கள்லாம் ஓதுறாங்களே, இதெல்லாம் சரியான வழிமுறை தானா? குரான் ஹதீஸில் அப்படிலாம் சொல்லப்பட்டிருக்குதா? பதார்த்தங்களை வைத்து துவா ஓதுவது என்பது நம்முடைய மார்க்கத்திலே இருக்கக்கூடிய ஒன்று தான். அதில் பரக்கத்து கிடைக்கிறது, அதனால தான் நம்ம ஓதுறோம். ஆனால் பதார்த்தம் இல்லாமல் பொதுவாகவே துவா ஓதினாலும் அது பலன் இறந்து போனவர்களுக்கு கிடைக்கத்தான் செய்யும். நம்ம அந்த உணவு பதார்த்தங்கள், சாப்பாடு, சமைக்கப்பட்ட சாப்பாடு ஒரு தட்டில் வைப்பாங்க. அதே போல் பழங்கள், பல வகையான பழங்கள் அவைகள்லாம் கொண்டு வந்து வைப்பாங்க. காரணம் என்ன? அங்கே குர்ஆன் ஷரீஃப் ஓதப்படுகிறது, துவாக்கள் ஓதப்படுகிறது. துவாக்கள் ஓதப்பட்ட அந்த உணவுப் பொருளுக்கு பரக்கத்து கிடைக்கிறது, அதனால தான் வைக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சஹாபா பெருமக்கள் உணவுப் பொருளிலே துவா ஓத வைத்து அதனுடைய பலனை பெற்றிருக்கிறார்கள் அல்லவா? உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வர்றாங்க. சில பேரித்தங்கனிகளை கொண்டு வர்றாங்க. யா ரசூலல்லாஹ் உதுல்லாஹ ஃபீஹின்ன பில் பரக்கா, இந்த பேரித்தங்கனிகளில் நீங்கள் பரக்கத்துக்காக வேண்டி துவா செஞ்சு தாங்கங்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த பழங்களை வாங்கினாங்க, துவா ஓதுனாங்க, கொடுத்தாங்க. அப்போ சொன்னாங்க, அபூ ஹுரைரா அவர்களே, இந்த பழங்களை நீங்கள் ஒரு பையில் வச்சுக்கிறங்க, உங்களுக்கு எப்போவெல்லாம் தேவையோ கையை விடுங்க, எடுங்க, சாப்பிடுங்க. ஆனால் ஒரு நிபந்தனை, இந்த பையை நீங்கள் பிரித்து பார்த்துடக்கூடாது, பிரிக்காமல கையை மட்டும்தான் விடணும், எடுக்கணும் இப்படின்னாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, அந்த பையை நான் என்னுடைய இடுப்பிலேயே வைத்திருந்தேன். எப்பொழுதெல்லாம் எனக்கு பழம் தேவைப்படுமோ கையை விடுவேன், எடுப்பேன், சாப்பிடுவேன், மற்றவங்களுக்கும் கொடுப்பேன். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்பட்ட நேரத்தில் எனது இடுப்பிலே இருந்த பை அருந்து காணாமல் போய்விட்டது. இந்த ஹதீஸ் திர்மிதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எத்தனை வருடங்கள் ஆயிருச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைவுக்கும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மறைவுக்கும் எவ்வளோ வருடங்கள். அத்தனை வருடங்களும் அந்த பை பழத்தை கொடுத்து கொண்டே இருந்தது. சொன்னால் காரணம் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரக்கத்துக்காக துவா செஞ்சு கொடுக்குறாங்க. அப்போ துவா செஞ்சால் அந்த உணவுப் பொருள் பரக்கத்து கிடைக்கிறதுங்கிற புரிஞ்சுக்கொள்வோமா? இந்த ஹதீஸோட விரிவுரையில் எழுதுனாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்பட்ட நேரத்தில் எல்லாருக்கும் ஒரு கவலை, எனக்கு மட்டும் 2 கவலை. மற்றவங்களுக்கெல்லாம் கவலை என்ன? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாயிட்டாங்களே அப்படிங்கிறது தான். எனக்கு இன்னொரு கவலை என்ன? என் இடுப்பில் இருந்த போய் அது காணாமல் போச்சே அப்படிங்கிறது. அப்போ இத்தனை வருடங்கள் இதுதான் ஒரு பரக்கத்துங்கிறது தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்குனா பவர். சில பேர் சொல்லுவாங்க, அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஓதுனா அப்படி கிடைக்குங்க பரக்கத்தும்பாங்க. உண்மைதான், அவங்க ஓதுனா இப்படி பரக்கத்து கிடைக்கும், ரைட்டு. ஒரு மூமின் ஓதுனா அதுக்குண்டான பரக்கத்து கிடைக்கும்ல. அதே போல் பரக்கத்து இல்லாவிட்டாலும் ஒரு மூமின் ஓதுகின்ற போது அதற்குள்ள பரக்கத்து கிடைக்கத்தானே செய்யும். அதனால தான் இப்போ செஞ்சு காமிக்கிறாங்க, துவா ஓதுனால் பரக்கத்து உண்டு என்று செஞ்சு காமிக்கிறாங்கல்ல. கிடைக்கிற பலன்களில் வேண்டுமானால் வித்தியாசம் இருக்கலாம், அது பெரிய விஷயம். ஆக மார்க்கத்தில் இப்படி செய்யலாம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிக்கிறாங்க. அதே போல் இன்னொரு சமயத்தில் தபூக் யுத்தம் சஹாபா பெருமக்கெல்லாம் போயிருக்கிறாங்க. ஆனால் அந்த யுத்தம் நடக்காமலே திரும்பிட்டாங்க, அது வேறு விஷயம். கடுமையான பஞ்ச காலத்தில் தான் அந்த யுத்தத்துக்காக வேண்டிய போனாங்க. போன இடத்துல இருந்த உணவுப் பொருள்லாம் திரிந்து போய்விட்டது, சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த நேரத்தில் சஹாபா பெருமக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட யா ரசூலல்லாஹ், சாப்பிட்றது உணவில்லை, அதனால் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் அல்லவா ஒட்டகங்கள் பயணத்துக்காக வேண்டி, அவைகளை அறுத்து நாங்கள் சாப்பிட்டு கொள்ளலாமான்னு கேட்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதிரி செஞ்சு கொள்ளுங்கன்ட்டாங்க. அருகிலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், தாங்க இதுக்கு அனுமதி கொடுக்காமல் இருந்தால் நல்லதாச்சே. காரணம் என்ன தெரியுமா? நம்ம ஒட்டகத்தை அறுத்துட்டோம், முண்டு வச்சுக்கிறோங்க, நாம் திரும்பி போவதற்கு வாகனம் இல்லாமல், போதிய வாகனம் இல்லாமல் நாம் சிரமப்படுவோம் அல்லவா, அதனால் இது செய்ய வேணாம், வேண்டுமானால் இப்படி செய்யலாமே அப்படின்னு ஒரு கருத்து வைக்கிறாங்க. அது என்ன அப்படின்டா, ஒரு விரிப்பை விரிச்சிருங்க, யாரிடம் என்னென்ன உணவுப் பொருள் இருக்குதோ அதை கொண்டு வர சொல்லுங்கள், அதில் நீங்கள் துவாவை ஓதி கொடுங்க, எல்லாருக்கும் உணவு கிடைச்சிரும்.
அப்படிங்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் இது ஏற்றுக்கொண்டாங்க. விரிப்பு விரிச்சாச்சு. இப்போ அறிவிப்பு செஞ்சாச்சு, உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ இதை கொண்டு வந்து போடுங்கன்ட்டு. அதில் ரொட்டி வைத்திருந்தவர் ரொட்டியை கொண்டு வந்து போட்டார், மாவு வைத்திருந்தவர் மாவு வைத்து போட்டார், அதே போல் பேரிச்சங்கனி வைத்திருந்தவர் அந்த கனிகளை கொண்டு வந்து போட்டார், எல்லாம் ஒன்று போட்டாச்சு. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்கிறாங்க. துவா செஞ்சு சொன்னாங்க, நீங்கள் எல்லோரும் உங்கள் பாத்திரங்களை எடுத்து வந்து இந்த உணவுப் பொருளை எடுத்து பாத்திரங்களை நிரப்பிக் கொள்ளுங்கள் என்றார்கள். சஹாபாப்பரும் வந்தாங்க, உணவுப் பொருள் அள்ளினாங்க, பாத்திரம் நிரப்பிட்டாங்க. எல்லாம் பாத்திரத்தை நிரப்பியாச்சு. இப்போ இதெல்லாம் பாயிண்ட்டு. அதுக்கு பிறகு ஒரு பாயிண்ட் இருக்கு பாருங்க, என்ன தெரியுமா? எல்லாம் நிரப்பியதற்கு பிறகு போடப்பட்ட உணவு, விரிப்பிலே போடப்பட்ட உணவு அப்படியே இருந்தது, குறையவே இல்லை. இது முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அப்போ துவா ஓதுனா இவ்வளோ பரக்கத்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுனதுங்க. ஆமாம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுனது. அதான் இவ்வளோ பெரிய பரக்கத்து, சந்தேகமே கிடையாது. ஆனால் ஒரு மூமின் ஓதுனா அதுக்குண்டான பரக்கத்து கிடைக்கும்ல, ஈமான் உள்ளவரெல்லாம் ஓதுறாரு. ஆனால் இப்படி செய்யலாம்னு வழிகாட்டியிருக்காங்கல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவங்க முன்மாதிரி தானே. அப்போ உணவுப் பொருளில் துவாவும் ஓதலாம் என்று சொல்லியிருக்காங்கல்ல, அதனால தாங்க நம்ம செய்கிறோம். மார்க்கத்து இருக்கக்கூடியதான் நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சு கொள்ளணும். அடுத்து, இந்த மையத்துக்கு எது பிரியமானதோ அதையெல்லாம் வச்சு ஓதுறாங்களே அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க. உண்மைதான். ஏன் அப்படின்னு சொன்னால் அதில் வித்தியாசம். நீங்கள் ஒரு சில உணவு ஒரு சில பொருட்களை சொன்னீங்க, அது நான் பின்னால் வரேன் சப்ஜெக்டு. அந்த மையத்து எதை விரும்புமோ, நல்ல காரியங்கள் விரும்பி இருக்குமோ அதை கொடுப்பாங்க. இது அதாவது வரக்கூடியவங்களுக்கு அந்த அன்றைக்கி ஃபாத்தியா ஓதுவாங்கல்ல, அந்த வரக்கூடியவங்களுக்கு சட்டை கொடுப்பாங்களே. எத்தனை ஆளுங்க வருவாங்க, ஏழைகள் வருவாங்க, சட்டையை கொடுப்பாங்க, லுங்கி கொடுப்பாங்க, சில பேர் ஜுப்பா கொடுப்பாங்க. ஏன்னா அவர் இறந்து போனவர் அவர் லைஃப்பில் ஜுப்பா போட்டிருப்பார், ஆனால் ஜுப்பாவாக கொடுப்பாங்க. ஏன் லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மா துஹிப்பூன். அப்போ அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லும் பொழுது, நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ அதையே கொடுங்க. ஏன்னா நீங்கள் விரும்பலை, மிம்மா துஹிப்பூன், நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ அது. எதையும் கொடுக்கலாம், நன்மை இருக்குது. எதை விரும்புகிறோமோ அதை கொடுத்தா ரொம்ப அதிக நன்மை கிடைக்கும் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன் சொல்லிட்டான்ல. ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், நீங்கள் விரும்பக்கூடியதை. இறந்து போனவர் எதை விரும்பினாரோ அது கொடுக்குறாங்க, அதனால நன்மை அதிகமாக கிடைக்குதுன்னு சொல்லி. அதுபோல் சமையல் கூட அப்படி தான். சில இடங்கள்லாம் ஆட்டுக்கறி சமைப்பாங்க, சில கோழியை சமைப்பாங்க. ஏன்னா அவர் அது பிரியமாக சாப்பிடுவார். சில கடை மீன் கறி சமைச்சு கொடுப்பாங்க, ஏன் அதை அவர் பிரியமாக சாப்பிடுவார். இது அல்லாஹ் சொன்னது தான். எதை விரும்புகிறீங்க அதை கொடுங்க. இறந்து போனவருக்காக தான் அந்த நல்ல காரியம் நம்ம செய்கிறோம். அவர் எதை விரும்பினாரோ, அவர் உலகத்தை வாழும்போது அதையே தர்மமாக கொடுக்குறோம். இந்த வசனத்தின் அடிப்படையிலே தான் அப்படிங்கிற நம்ம புரிஞ்சுக்கிறணும். அடுத்து, இந்த நீங்கள் சொல்லி காமிச்சிங்கள்ல, இந்த சிகரெட் வைக்கிறாங்க, சுருட்டு வைக்கிறாங்க, வீடு வைக்கிறாங்க, இதுவெல்லாம் வெறுக்கத்தக்க காரியங்கள். இது அறியாமையில் இருக்கிறாங்க மக்கள், புரியலை அவங்களுக்கு. அறியாமை தானே. அறியாமையில் இருந்தால் அவங்களுக்கு விளக்கணும். நான் கூட சில இடங்களில் பார்த்துருக்கேன், வச்சாங்க இதெல்லாம் தூக்குங்க, ஏங்க நல்ல காரியத்தை செய்யணும். இதெல்லாம் இது பொதுவாகவே பீடி சிகரெட்டு மார்க்கெட்லேயே கூடாத ஒன்று. அப்படிங்கும் பொழுது இது எப்படி நீங்கள் செய்கிறீங்க? மக்களுக்கு இடையூறு அளிக்கக்கூடியது தான் அது, அது செய்யக்கூடாது. அதை போய் கொடுக்குறீங்க. இது அல்லாஹ் விரும்ப மாட்டானே. ஆனால் நல்ல காரியம்தான் நம்ம விரும்பினது கொடுக்கணுமே தவிர, மார்க்கத்தில் வேண்டாதது, மனிதர்களுக்கு இடையூறு அளிக்கக்கூடியது, மார்க்கம் எது வெறுக்குதோ அது, இது எல்லாம் அவங்க விரும்பின வச்சு கொடுக்கக்கூடாது. அதனால் இந்த அறியாமையே அகற்ற வேண்டும். மக்கள் எத்தனையோ விஷயங்கள் அறியாமையில் இருக்கிறாங்க, அந்த மாதிரி இதுலேயும் அறியாமை இருக்கிறாங்க. இந்த அறியாமையை அகற்றணும். இது போலலாம் கூடாது.